இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நடிகை ஸ்ரீதிவ்யா பண்ணிருக்க இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸ்ரீதிவ்யா முதல் முறையா தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த படம் மூலியமா தான் கால் எடுத்து வச்சாங்க. அந்த படம் கொடுத்த ஹிட்டுக்கு அப்புறம் இவங்க தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஜீவா, வெள்ளைக்காரத்துறை, காக்கி சட்டை, பெங்களூர் நாட்கள், ஈட்டி, காஷ்மோரா, சங்கிலி பொங்கலி கதவை தொற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயுமே அவங்களோட டேலண்ட வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து கொஞ்ச நாளா எங்க போனாங்கிற கேள்விக்குறி அதிகபட்சமா பேசப்பட்டு வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே விடை சொல்ற மாதிரி பிரபல பத்திரிகையாளரான ஒருத்தர் செய்யார் பாலு அப்படிங்கிறவர் தான் ஒரு சில தகவலை கொடுத்திருந்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் இந்த நடிகை காணாம போனாங்க அப்படின்னு இவர் தேடி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் ஒரு அதிர்ச்சியான தகவலே கிடைச்சிருக்கு. இமான் அண்ணாச்சி வீட்டுல கிரகப்பிரவேசம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுல பார்ட்டி ஒண்ணு வச்சிருந்திருக்காரு. அதுல குடிச்சிட்டு கும்மால போட்டிருக்க வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஸ்ரீதேவியா அந்த வேலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வாய புலந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த பூனை பால் குடிக்குமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த புள்ள பாலெல்லாம் குடிக்காதுப்பா, பீரே குடிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சாமா. அது மட்டும் இல்லாம ஏன் ஸ்ரீதேவியா இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விடை யாருக்குமே தெரியல. போதையெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இமான் அண்ணாச்சி என்ன பண்ணிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த செய்தி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலயுமே பரவவும் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த வீடியோ பயங்கரமா ஷேராவும் ஆயிருச்சாமா. அது மட்டும் இல்லாம இப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள முக காட்டினா சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதிவ்யா கொஞ்ச நாளைக்கு அமைதியாவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு படம் வாய்ப்புமே கிடைக்கல. ஆனா இப்ப ஒரு படம் கிடைச்சிருக்கு. விக்ரம் பிரபுவோட சேர்ந்து ரைட் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து இவங்க நடிச்சிட்டு இருக்காங்களாமா. கண்டிப்பா இது வந்து இவங்களுக்கு கம்பேக் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கீர்த்தி சுரேஷுக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. ஆனா ஸ்ரீதிவ்யா வந்து கொஞ்ச நாளா காணாம போன அந்த ஸ்பேஸ இவங்க யூஸ் பண்ணி இவங்க மேல ஏறி வந்துட்டாங்க. இப்ப கீர்த்தி சுரேஷ் நல்ல பீக்ல நல்லா தான் வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ரீதிவ்யா எங்கங்கிற ஒரு கேள்விக்குறிதான் எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கான விடையும் கிடைச்சிருச்சு. சோ கண்டிப்பா வந்து இந்த படம் மூலியமா அவங்களுக்கு வேற லெவல் ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் சின்ன வயசுலயே நடிக்க வந்தது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு பர்சனாவே வளம் வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இது எல்லாம் மாறும் அப்படிங்கறத தான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே பத்திரிகையாளர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீதிவ்யா பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.